ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போது அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ஜி ஆஃப் டின்னு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன் வந்து ஜி ஆஃப் டின்னு இருக்குது. இப்போ ஜி ஆஃப் டியோடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதனுடைய கான்ஜுகேட், அதாவது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஜுகேட் எப்படி சொல்லுவோம், நம்ம ஜி ஸ்டார் ஆஃப் டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜி ஸ்டார் ஆஃப் டியினுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டார் ஆஃப் மைனஸ் எஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி. இதனுடைய ப்ரூஃப் இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரூஃப் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து நான் வந்து கொண்டு வரேன். we know that from inverse Fourier transform from inverse Fourier transform, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வரோம், ஃபார்முலா கொண்டு வரோம். நமக்கு தெரியும் g of t which is equal to integration minus infinity to plus infinity g of f exponential of j2 pi f t into df. இதுதான் வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு சைடுமே ஈக்குவேஷனுடைய ரெண்டு சைடுலையுமே நான் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்க போகிறேன் பை டேக்கிங் கான்ஜுகேட். ஸோ கான்ஜுகேட்னா நம்ம ஸ்டார் போடுவோம், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது g star of t which is equal to integration minus infinity to plus infinity g star of f e power of, இப்போ பாருங்க காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்ம எடுக்கும்போது j வந்து மைனஸ் ஜேன்னு வந்துடும். அப்போ மைனஸ் ஜே 2 pi f t into df. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஜுகேட் எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ரீப்ளேஸ் f by minus f. ஸோ எஃப்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் எஃப் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போது g star of t ஈக்குவல் டு இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் எஃப் பண்ணுறாங்க ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் எஃப்க்கு பதில் மைனஸ் எஃப் போடனால உங்களுக்கு என்ன ஆகும், எஃப் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டினா இப்போ எஃப் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி வந்துடும். அதே போல் மேலே அப்பர் லிமிட்டு இங்கே வந்து ஜி ஸ்டார் ஆஃப் மைனஸ் எஃப் வரும். ஏன்னா எஃப்க்கு பதில் மைனஸ் எஃப் போட போகிறோம். இங்கே இ பவர் ஆஃப் ஜே 2 pi f t dfன்னு வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன ஆகும், மைனஸ் டிஎஃப்னு வரும். ஏன்னா நீங்கள் எஃப்க்கு பதில் மைனஸ் எஃப் போதனால மைனஸ் டிஎஃப்னு வரும். அதே போல் எக்ஸ்போனன்ஷியல் டைமில் ஜேக்கு பதில் எஃப்க்கு பதில் மைனஸ் எஃப் போடும்போது ப்ளஸ் ஜேன்னு மாறிடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த நெகட்டிவ் டேர்ம் இருக்குது, மைனஸ் டிஎஃப் இருக்குது. இது நான் வந்து இதில் அப்ளை பண்ணுறேன், லிமிட்டில் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அதனுடைய ஆர்டர் மாறிடும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டோட ஆர்டர் வந்து மாறிடும் அந்த மைனஸ் கொண்டு வரும்போது. அப்போ என்ன ஆகும், இன்டகிரேஷன் திரும்பவும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியே வந்துடும். இந்த மைனஸ்க்கு பதில் மைனஸ் டிஎஃப்க்கு பதில், அப்போது அதாவது மைனஸ் டிஎஃப்க்கு பதில் மைனஸ்க்கு பதில் இங்கே போட்டுக்கிறோம் நம்ம. அப்போ மீதி அப்படியே தான் இருக்கும். ஜி ஸ்டார் ஆஃப் மைனஸ் எஃப் இன்டகிரேஷன் ஜே 2 pi f t into dfன்னு வந்துடும். அப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஜி ஸ்டார் ஆஃப் டி. அப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வந்து என்னது, இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மினுடைய எதனுடைய இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஜி ஸ்டார் ஆஃப் டியோட இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்ம்லாம் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், அப்போ இதுலேருந்து நம்ம ஜி ஸ்டார் ஆஃப் டி ஹேஸ் a Fourier transform pair with g star of minus f அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய ரிசல்ட். ஸோ இதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். பாருங்கள், g star of t வந்து Fourier transform pair with capital G star of minus f நம்ம பார்த்தோம்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ let g star of g of t is a complex function g of t வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஸோ இதுக்கு என்ன இருக்கும், ரியல் பார்ட் இருக்கும், அதே போல் இமேஜினரி பார்ட் இருக்கும். நான் எழுதுறேன் பாருங்க, g of t equal to, so it has real part of g of t, அதே போல் இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ j times of imaginary part of g of t அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் g star of t எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா real of g of t minus j times of imaginary part of g of t ன்னு இருக்கும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கும்போது ஜேக்கு பதிலாக மைனஸ் ஜே நம்ம போட்டுக்கணும். அப்போ இதிலிருந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து ரியல் பார்ட் ஆஃப் g of tன்றது உங்களுக்கு என்னவா இருக்கும், ரியல் பார்ட் ஆஃப் g of tன்றது ரெண்டு ஈக்குவேஷனும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 1/2 ப்ராக்கெட்டில் g of t ப்ளஸ் g ஸ்டார் ஆஃப் t நமக்கு கிடைக்கும். அதே போல் இமேஜினரி பார்ட் ஆஃப் g of t உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2j ப்ராக்கெட்டில் g of t மைனஸ் g ஸ்டார் ஆஃப் t இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு g of t என்ற ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதனோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் நான் தனியாக எழுதியிருக்கேன். இப்போ இதனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பை அப்ளைங் திஸ் ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டி, கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப், ஸோ ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க, ரியல் பார்ட் ஆஃப் g of t, so it has a Fourier transform pair with 1/2 bracketல g of f plus g star of minus f, ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து g of t உடைய Fourier transform pair வந்து g of f தான். இதுவே g star of t உடைய Fourier transform pair வந்து கேபிட்டல் g star of minus f நம்ம இப்போ தான் பார்த்தோம் அந்த கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு தான். அப்போ அதே போல் இமேஜினரி பார்ட்டினுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர், ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் g of t, so it has a Fourier transform pair with 1/2j into g of t னுடைய Fourier transform pair வந்து g of f minus g ஸ்டாருக்கு கேபிட்டல் G star of minus f அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரியல் பார்ட் ஆஃப் g of t, இமேஜினரி பார்ட் ஆஃப் g of t கூட ஏதாவது சம் வேல்யூ கொடுத்துருவோம், வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு வந்து ரிசல்ட் கேட்பாங்க. அப்போது நம்ம இந்த கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு அதுவும் சொல்லிடுறேன். இப்போ g of tன்றது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இந்த மாதிரி, இதுவே g of t அப்படின்றது இஸ் எ ரியல் ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருந்தால் இஸ் எ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ ரியல் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு இமேஜினரி பார்ட் இருக்காது. அப்போ இமேஜினரி பார்ட் இஸ் 0, இமேஜினரி பார்ட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ பாருங்கள் செகண்ட் ரிசல்ட் பாருங்கள், செகண்ட் ரிசல்ட்டில் இமேஜினரி பார்ட் 0 வச்சு என்ன ஆகும், g of f which is equal to g star of minus f. அப்போ இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதாவது ரியல் ஃபங்க்ஷனாக இருக்கும், ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த ரிசல்ட்டாக இருந்தால் மட்டும்தான். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் வந்தால் இதுதான் கண்டிஷன், g of f which is equal to g star of minus f. இப்படி இருந்தால் இதுக்கு வந்து இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் எ கான்ஜுகேட் சிமெட்ரி. ஸோ இதுக்கு பேர் என்ன, கான்ஜுகேட்
சிமெட்ரி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரிசல்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அது பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரிசல்ட்டையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஜி ஆஃப் டின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ரியல் பார்ட்டினுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் எப்படி இருக்கும், இமேஜினரி பார்ட்டினுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் எப்படி இருக்கும். இதுவே ஜி ஆஃப் டின்றது ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும், ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் இருந்தால் இமேஜினரி பார்ட் 0 ஆகிடும். அப்போ ஜி ஆஃப் எஃப்ன்றது ஜி ஸ்டார் ஆஃப் மைனஸ் எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அது நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ஜுகேட் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் இன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.